வணக்கம். மதியம் சாப்பிட்டீங்களாம்மா? சரி, நாம ஏமா தினமும் சாப்பிடுறோம்? ஒரு 2-3 நாள் சாப்பிடாம இருக்க முடியாதா? சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும்? சோர்ந்து போயிடுவோம் இல்லையா? அப்போ நம்ம ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? அப்ப அந்த உணவை உண்பதன் மூலமா நமக்கு தேவையான என்ன கிடைக்குது? சக்தி, அதான் ஆற்றல், இதெல்லாம் கிடைக்குது இல்லையா? சரி, இப்போ நமக்கு தேவையான சக்தி இருப்பதால தான், சக்தி கிடைப்பதன் மூலமா ஆற்றல் பெறுவதால தான் நாம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும் இல்லையா? இப்போ நாம சில வேலைகளை நமது கைகளால் செய்கிறோம், சில வேலைகளை என்ன செய்யறோம்? சிறு பெரு கருவிகளால் செய்கிறோம் இல்லையா? அப்போ ஆற்றலானது நமக்கு உணவில் இருந்து கிடைக்கிறது. அதுபோல ஒவ்வொரு வேலையை செய்வதற்கும் ஆற்றல் தேவை. இந்த ஆற்றலானது பல வகைகளில் உள்ளது. ஆற்றல் பல வகைகளில். இயக்காற்றல், அதாவது இயந்திர ஆற்றல். இயந்திர ஆற்றல்ல 2 வகை: இயக்காற்றல், நிலையாற்றல். அதுபோல காற்றாற்றல், மின்னாற்றல், வெப்பாற்றல், வேதியாற்றல், இந்த மாதிரி பல வகையில் இருக்கு. சரியா? இப்போ நம்ம ஒவ்வொரு வகையான ஆற்றலையும் பார்க்க போறோம். அது எப்படி, எந்த ஆற்றலா மாறுது அப்படின்றதையும் பாருங்க. இங்க பல்வேறு பொருள்கள் வச்சுக்கிறோம். என்னது? சாதம், அரிசி, அந்த மின்விசிறி, மின் இஸ்திரி பெட்டி, சலவை பெட்டி, இங்க அட்டை பெட்டி எல்லாம் இல்லையா? இதுல வாகனம், இதெல்லாம் வச்சிருக்கு. இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்குன்னா, இதுல இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன ஆற்றலா மாறப்போகுதுன்னு தான் சொல்றோம். இப்போ முதல்ல என்ன சொன்னேன் நானு? இயந்திர ஆற்றல். இயந்திர ஆற்றல் எத்தனை வகை இருக்குதுன்னா, ஒண்ணு இயக்காற்றல், இன்னொன்னு நிலையாற்றல். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, உங்க கைகளை நல்லா தேய்ச்சி பாருங்க. அப்படியே தொட்டு பாருங்க, என்ன ஆச்சு இல்லையா? அப்போ ஒரு வெப்பத்தை உணர்கிறோம். இது ஒரு வெப்ப ஆற்றல் இல்லையா? இயக்க ஆற்றல்ல என்னன்னா, இங்க என்ன நிறுத்தி வச்சிருக்கோம் நாங்க? வாகனம். இப்ப பாருங்க, கொஞ்ச நேரம் இப்ப இங்க பாருங்க, நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வண்டியில எரிபொருள் மூலமா என்ஜினுக்கு போயிட்டு வெப்பத்தை கடத்துது. வெப்பத்தை கடத்தின பிறகு அந்த வெப்ப ஆற்றல் என்ன ஆற்றலா மாறுது? மாறி இந்த வாகனமானது நகர்கிறது இல்லையா? அப்போ வெப்ப ஆற்றல் இயக்க ஆற்றலா மாறுச்சு. சரியா? அடுத்தது பாரு. இப்ப அந்த பாப்பா கையில என்னப்பா வச்சுங்குது? அட்டைப்பெட்டி. அதாவது தரைத்தளத்திற்கு மேலே உயர்த்தி தூக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற பொருள் அட்டைப்பட்டி வச்சுங்குது இல்லையா? இது நிலையாற்றல். என்ன ஆற்றல்? அதாவது அணைக்கட்டுகளில் நீர் தேக்கி வைக்கிறோம் இல்லையா? அதுவும் தேக்கி வைக்கப்பட்ட நீரும் நிலையாற்றல். சரியா? இப்போ அடுத்ததா என்ன பார்க்க போறோன்றத பார்ப்போம். சரி, இந்த டம்ளர்ல இருக்கு தின்னதுமா, இதை தண்ணியில போட்டு கொதிக்க வச்ச பிறகு இது என்னவா மாறுதுமா? சாதமா மாறுது. அதாவது வெப்பம், கொதி நீரில் வெப்பப்படுத்தப்பட்ட பிறகு அது என்னது? வேதிவினை புரிந்து சாதமாக மாறுது. இது வேதி ஆற்றல் இல்லையா? இப்போ லித்திஸ் கையில் என்னப்பா வச்சுக்கிறான்? இந்த டார்ச் லைட்டு மின்சாரத்தின் மூலமாக சார்ஜ் போட்டு சார்ஜ் வச்சுக்கிறேன். இப்போ அதை ஆன் பண்ணால் அது என்னவா மாறுது பாருங்க. அந்த டார்ச் லைட்டானது மின் ஆற்றல் என்னவா மாறுது? ஒளி ஆற்றலாக மாறுது. சரி, வாங்க. இங்க என்னமா வச்சுக்குது? மின் சலவை பெட்டி வச்சுக்கிறோம் இல்லையா? இப்போ இதை சுவிட்ச் ஆன் பண்ணு லித்திஸ். இதை சுவிட்ச் ஆன் பண்ணா இந்த சலவை பெட்டி என்ன ஆகுமா? இது மின்சாரம் கடந்து அது சூடாகும். சூடாகுன்னா என்ன? வெப்பம் ஏற்படும் இல்லையா? அப்போ அந்த மின்னாற்றல் என்ன ஆற்றலாக மாறும்? வெப்ப ஆற்றலா இஸ்திரி பெட்டியானது மாறும். சரி, அங்கே டேபிள் என்னமாகுது? மின்விசிறி இருக்குது இல்லையா? இது சுவிட்ச் ஆன் பண்ணோன்னு இது என்ன ஆச்சு? இது மின்னாற்றல் என்ன ஆற்றலா மாறுச்சு? இயந்திர ஆற்றலா மாறுச்சு. இப்போ இந்த அறை எப்படிமா இருக்குது? இப்போ அந்த சுவிட்ச் ஆன் பண்ணுவா. இப்போ என்னமாச்சு?
அப்போ அந்த மின்சாரத்தை இயக்குவதற்கான அந்த சுவிட்சை ஆன் பண்ண உடனே இந்த மின் ஆற்றல்னா ஆற்றலாக மாறுச்சு, ஒலி ஆற்றலாக மாறுச்சு. அப்போ ஆற்றல் பல வகை உண்டு. நாம ஒரு சிலது தான் பார்த்தோம், இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் அடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்போ எந்தெந்த ஆற்றல் எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சது இல்லையா உங்களுக்கு?